நீ வருவேன்னு தெரியும்ப்பா, அதான் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். வேணாம்ப்பா, மனசு சரியில்லை. ஒரு மனுஷன் எவ்வளோதாயா கஷ்டப்படுறது? சாக்கடையில் பிறந்து குப்பை தொட்டியில் வளர்ந்து சரி எவன் கைகாலையோ பிடிச்சி ஃபேக்ட்ரியில் வேலைக்கு சேர்ந்து அந்த கான்ட்ராக்டர் இந்த இன்சார்ஜ் லேபர் லீடர்னு போட்டு தள்ளி முதலாளி கையை நக்கி காலை நக்கி கஷ்டப்பட்டு ஒரு போஸ்ட்டுக்கு வந்து சரி வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடக்கூடாதுன்னு முதலாளி பொண்ணுக்கு ட்ரக் சப்ளையராக இருந்து அவளை மயக்கி கல்யாணம் பண்ணி ஆகா மாமா ஏதோ ஃபேக்ட்ரி கொடுக்குறாருன்னு இந்த காட்டுக்குள்ளே வந்து செட்டில் ஆகி அப்பாட வாழ்க்கை நிம்மதியாக போகுதுன்னு நினச்சா கரும இந்த பேய் வந்து நிற்கிது. முடியலடா, சலிப்பா இருக்குது நண்பா. நண்பா வா, இப்படி பக்கத்தில் வந்து உட்காரு, மனசுக்கு ஆறுதலாவாது. ஐயோ மரியா மரியா சார், முன்னாடி வந்து பயமுத்துறா. என்னடா ஜீவனுக்கு? ஜுரத்தில் படுத்தவன் தான், எந்திரிக்கவே இல்லை. நம்ம ஃபேமிலி டாக்டரை கூப்பிட்டு வந்து காமிச்சாச்சு, எதுவும் வேலைக்கு ஆகலை. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்கிறாரு. இவன் வேற பெனாத்திக்கிட்டே இருக்கான். எப்படி அனுப்புறது ராம்சே? டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். நண்பா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நாம 2 பேரும் நல்லா சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு கிடைச்ச அனுபவிச்சுக்கிட்டு வேண்டாதவை எவனையாவது போட்டுட்டு நைட்டு பூரா சரக்கோடு அதை பற்றியே பேசிக்கிட்டு வாழ்க்கை எவ்வளோ நிம்மதியாக போச்சு. ரொம்ப மேலே வந்தாலே பிரச்சனை தான் போல இருக்கு நண்பா. ஐயோ நான் சொல்லவே இல்லை. அந்த ஆளை பார்த்து ஆம்பளைகளை வராது, யாருக்களை வராது. அவன் சரியான மல்ல மாதிரி விளங்க மாட்டான், தெரு போறி. டேய் சும்மாறா, உன்னை விட்டு தானடா போட சொன்னேன். நீயே போய் ஆம்பளைக்கே லவ் வரும் பொண்ணுக்கு வராதான்னு பில்டப் கொடுத்துட்டு என்னை பிடிச்சி ஏண்டா திட்டுற? டேய் சும்மாறா, ஏண்டா கொன்னீங்களா எங்கேயாவது போட்டு அரைச்சிங்களான்னு இல்லாம? டேய் சும்மாறா, ஏண்டா வீட்டுக்குள்ளேயே புதைச்சிங்க? இல்லை, ஒரு அடையாளம் இருக்கட்டும்னு. டேய் சும்மாறா, தாஜ்மஹால் மாதிரி. சாரி ராம்சே, ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். லேர்னிங்கா? டேய் சும்மாறா, இட்ஸ் ஓகே, ஷிட் ஹேப்பன்ஸ், தட்ஸ் லைஃப். டேய் சும்மாறா, சும்மாறா, நானும் சொல்லிட்டே இருக்கேன் சும்மாறா சும்மாறான்னு, கேக்குறியா? டேய் இவனையாவது எரிங்கடா, புதைச்சிடாதீங்க. பார்த்து, அவளை மாதிரியே இவனும் வந்து நிற்க போகிறான். என் தோள்லையே வளர்ந்தவன் ஒருத்தன் எவ்வளவு நாள் தான் நல்லவனாகவே இருக்கிறது.